வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரீவேல்யூஷன் போர்ட்டல் அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷனுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2024 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு நீங்கள் உங்கள் ரீவேல்யூஷன் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ C21, A21, C22, A22, C23 இவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 4 days பிஃபோராக நான் ரீவேல்யூஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டெமோ வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1/9/2024 வந்து கொடுத்துருக்காங்க. வித்தவுட் பெனால்ட்டியோட நமக்கு 1ஆம் தேதி வரையும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. வித் பெனால்ட்டியோட நமக்கு 6ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் பெனால்ட்டியோட நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, பட் 4-5 நாளாக நமக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ டைம் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. C19 பேட்ச் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ UGC நார்ம் படி உங்களுக்கான டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா A19லேருந்து C24 பேட்ச் வரையும் இருக்கவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். UGயாக இருந்தாலும் சரி, PGயாக இருந்தாலும் சரி, கீழே என்ரோல்மெண்ட் நம்பருக்கு கீழே உங்களுக்கு இது போல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தாராளமாக எக்ஸாம் ஃபீஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பே பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெமோ வீடியோ போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பே பண்ணுறவங்க தப்பாக பே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க எல்லா பேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திரும்பி அந்த பேஜுக்கு வர முடியாது, எந்த எடிட்டும் பண்ண முடியாது. C24, A23 மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் டெமோ வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. மற்ற பேட்ச் உங்களுக்கு பே பண்ண தெரியும். நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி பேட்ச் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீவேல்யூஷனுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரெக்டாக பார்த்து நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.